ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு தி கோடிங் நம்ம சேனல். ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, ஜேஎஸ் அண்ட் பைத்தான் கோர்ஸ் ஃப்ரீ நான் போட்டிருக்கேன். ஸோ ஜேஎஸ் அண்ட் பைத்தான் மட்டும் இல்லாமல் வெப் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணேன், லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ண சில நிறைய கோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில வெப்சைட்டில் நான் ஃப்ரீயாக பார்த்தேன். ஆனால் அது ஃப்ரீ மட்டும் தானே, அது வர்த்தா இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் அந்த வெப்சைட்டை பற்றி ரிசர்ச் பண்ணேன். பட் அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் இஸ் ஒர்த். ஸோ நம்ம ரெஸ்யூமில் சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்து தான். அண்ட் அந்த சர்டிஃபிகேட் சும்மா நீங்கள் ஜஸ்ட் போய்ட்டு வீடியோ பார்த்தோ டுட்டோரியல் பார்த்தோ வர லைக் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கான ப்ராப்பர் செட்டப், அதாவது ப்ராப்பராக நீங்கள் அதை வந்து படித்து நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க, அந்த ஒரு சேலஞ்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் இது போல் ஏதாவது ஒரு வெப்சைட் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆக்சுவலி கைஸ், நான் என்ன வெப்சைட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஃப்ரீ கோட் சாம்ப் அப்படின்ற வெப்சைட் பற்றி தான். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜஸ்ட் நீங்கள் போங்க, லாகின் பண்ணுங்கள். ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டு என்னோட நேம் கொடுத்துறேன். ஸோ நேம் எல்லாம் பார்த்து கொடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த நேம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வரும். ஸோ கோலாராக கொடுத்துடாதீங்க, அப்புறம் உங்களால் அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னோட நேம் நான் கொடுத்துட்டேன். ஸோ என்னோட நேம் லோஹித். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து கரண்ட் சேலஞ்ச் எனக்கு இங்கே இருக்குது, பட் உங்களுக்கு கெட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங் சர்டிஃபிகேஷன், ஜாவாஸ்கிரிப்ட் அல்காரிதம்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் லைப்ரரி சர்டிஃபிகேஷன், டேட்டா விஷுவலைசேஷன், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ், அப்புறம் பைத்தானை பேஸ் பண்ண கோர்சஸ், அப்புறம் டேட்டா அனலைசிஸ் அண்ட் ஆஃப் பைத்தான் சர்டிஃபிகேஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன், மிஷின் லேர்னிங் அண்ட் கோடிங் இன்டர்வியூஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கலாம், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பட் அவங்க மெயினாக சர்ச் பண்ணுறது இது மட்டும்தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது முடித்தாலுமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். எப்படி நீங்கள் இதை வந்து சர்டிஃபிகேட் எடுக்கணும், எப்படி இதை படிக்கணும், இப்போ வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங் இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் தர்றேன். நான் ஜாவாஸ்கிரிப்ட் அல்காரிதம் டேட்டா செக்ஷன் வந்து வருது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்ன்றதை நான் முடிச்சிட்டேன். நான் இதை முடிச்சு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இதை நான் வந்து 111 சேலஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் 111 டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இப்போ நான் இது உள்ளே போகிறேன் அப்படின்னா நான் எக்ஸ்ப்ளோர் த சோர்ஸ் கொடுக்குறேன். இப்போது கமிட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் யுவர் ஜாவாஸ்கிரிப்ட் கோட்னு இருக்குது. இது கொடுக்குறேன்னா அவங்க இந்த சைடில் அவங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் இங்கே நோட்ஸ் கொடுத்துருவாங்க. கிரியேட் ஒன் ஈச் ஆஃப் டைப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் நம்ம வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்சாக எப்படி தான் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அப்படி கொடுத்து போக இது ஒன்று டிக் ஆகி டோட்டலாக 111 சேலஞ்சஸ் வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகிறேன். உள்ளே போய் இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அதை எப்படி பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, என்ன சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை நீங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ரொம்ப பேசிக்கான ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல கற்றுக்கலாம். ஸோ இப்போ நீ பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் கற்று முடித்த உடனே அடுத்து உங்களுக்கு வந்து ES6 ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டோட வெர்ஷன் கற்றுக்கணும். ஸோ ES6 என்ன அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் அவங்களே போட்டிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ், டீபக்கிங் சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்போ நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போது ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு பேசிக் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. பேசிக் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றியும் அண்ட் அது உள்ள டீப்புக்கு இப்போ டீபக்கிங்கு, பேசிக் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரு, பேசிக் அல்காரிதம், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், ஸோ நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சவொடனே இதோட கோர்ஸ் இது வரைக்கும் தான் கோர்ஸு. இதெல்லாம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாமே கற்றுக்கினது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் கற்றுக்கினதை வச்சு மட்டுமே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் இதில் சொல்லித்தரது எல்லாம் நீங்கள் கற்றுக்கினாலே ஃபுல்லி உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டை நல்லா உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ 5 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்றது கூட பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து பேர், அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைடில் கோட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பண்ணிவிட்டு அவங்க இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டும் நீங்கள் டிக் ஆகும். நீங்கள் பண்ணி ரன் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே டிக்காக இருக்குல்ல. ஸோ இது மாதிரி எல்லாமே டிக் ஆகும். டிக் ஆகிட்டு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட்னு வரும். ஸோ இதில் கெட் ஹெல்ப்னு இருக்கும். நீங்கள் அதை தொட்டிங்கனாலும் உங்களால் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான சோர்ஸ் கோடை மட்டும் உங்களால் காட்ட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் தரமாட்டாங்க. அதே நீங்கள் வந்து கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிறீங்க. இது உள்ள வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ், இப்போ நான் வந்து கோர்ஸில் போகிறேன், ஏதாவது ஒரு கோர்ஸில் போய்ட்டு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்னு இருக்குது, இதில் கோர்ஸில் போய்ட்டு இப்போ கெட் ஹெல்ப் கொடுக்குறேன்னா உங்களுக்கு அவங்களோட சொல்யூஷன்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம். ஸோ ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, எப்படி நடக்குது, எப்படி எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தொட்டிங்கன்னா அந்த அவங்க நீங்கள் இந்த கோடை அங்கே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். பட் அப்படி பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், இந்த மாதிரி தான் லைக் ஆகுது, இந்த மாதிரி தான் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிறவங்கன்றது ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னிங்கன்னா ஸோ பைத்தானுமே இங்கே இருக்குது. ஸோ டேட்டா விசுவலேஷன் ஆஃப் இது பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா
கம்ப்யூட்டிங் வித் பைத்தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது உள்ளே போகிறீங்க, நிறைய கோர்சஸ் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் அப்படியே நீங்கள் முடிச்சுட்டு ஒன்றா வர. ஸோ ஃபைனலி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் இது எல்லாமே நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் அந்த 5 ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த 5 ப்ராஜெக்ட் முடிஞ்சவொடனே நீங்கள் இந்த இடத்துல இது டிக் ஆகிடும். இந்த 4 ஆல்ரெடி டிக்கில் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே இதுவும் டிக் ஆகிடும். டிக் ஆகிட்டு நீங்கள் கிளைம் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அண்ட் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து 7000+ டுட்டோரியல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெளியே உங்களுக்கு இப்போ இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வரலாம். இப்போ சிஎஸ்எஸ் நான் போடுறேன், சிஎஸ்எஸ் ஆஃப் ஃபயர்பேஸ்ன்னு போட்டால் ஸோ அதை பேஸ் பண்ண லைக் நிறைய இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ நிறைய இருக்கும், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தான் சர்ச் பண்ணிக்கணும். அண்ட் இந்த வீடியோ நான் காமிக்கணும்னு நினச்ச வெப்சைட் இது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது ப்ரோ, நான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த உங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கினேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து யார் நிறைய பேர் கற்றுக்கணும், இந்த வீடியோ வர்த் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இதை விட சூப்பரான வெப்சைட் ஏதாவது நான் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காகவே சொல்கிறேன். பாய், see you on next video.